ஹாய், நான் உங்கள் அகமுகன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம். த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. ஏன் நோ சொல்ல முடியாது? நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு எஸ் சொல்ல தெரியும், ஆனால் நோ சொல்ல தெரியாது. ஏன்னா நோ சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுமோ? ரூடாக இருக்குமோ? நெக்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோ? இந்த பயம்தான் நம்மளை வாய்மூட வைக்குது. ஆனால் அந்த ஒரு எஸ் நம்ம கிட்ட இருக்கிற பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடும். இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்கிறனால தான் அன்வான்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எமோஷனல் ட்ரெயின், கன்ஃபியூஷன், கில்ட், ஹார்ட் ஏக்ஸ் இது எல்லாமே வருது. ஃபஸ்ட்டில் நோ சொல்லாமல் போனதுனால லேட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வரும். அப்போ தான் அது ஆர்குமெண்ட் ஆர் எமோஷனல் மெஸ் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளை வில்லனாக கூட காட்டும். ஸோ சிம்பிளி, ஏர்லி நோ இஸ் சிம்பிள், லேட் நோ இஸ் பெயின்ஃபுல். நோ சொல்கிறது கெட்ட குணமா? இல்லை. நோ சொல்கிறது செல்ஃபிஷும் இல்லை. நோ சொல்கிறது ஆரகன்ஸும் இல்லை. நோ சொல்கிறது வி நோ அவர் பவுண்ட்ரின்னு அர்த்தம். நீ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீ யார்கிட்டையும் உண்மையாக இருக்க முடியாது. எஸ் சொல்லி ஃபேக்காக இருக்கிறதுக்கு நோ சொல்லி ரியலாக இருக்கிறது பெட்டர். எங்கெல்லாம் நோ சொல்லணும்? ஸோ சில எக்ஸாம்பிள்: மனசுக்கு விருப்பமில்லாத ரிலேஷன்ஷிப்க்கு ஏர்லி நோ, கெப்பாசிட்டி இல்லாத வேலைக்கு கிளியராக நோ, ரெஸ்பெக்ட் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சைலண்ட் நோ, டைம், பீஸ், ஹெல்த் கெடுக்கிற விஷயங்களுக்கு ஸ்ட்ராங்காக நோ. இந்த மாதிரி சில நோ சொல்லாதனால தான் நம்ம லைஃப் ஸ்லோவாக டாக்ஸிக் ஆகும். மற்றவங்க ரியாக்ஷனுக்கு பயப்படாதீங்க. ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் எஸ் சொன்னால் அவங்க ஃபேஸ் பிரைட் ஆகும், நோ சொன்னால் கோபம் ஆகும். இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்டேன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ட்ரூத் என்னென்னா, நீ சேஞ்ச் ஆகலை, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகிடுக்கு. அண்ட் தட்ஸ் ஓகே. யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். நோ சொல்ல கற்றுக்கிட்டா என்ன ஆகும்? யூ ஃபீல் லைட், கில்ட் குறையும், டிசிஷனில் கிளாரிட்டி வரும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரிலேஷன்ஷிப் ரியலாக இருக்கும். நோ சொல்லும்போது சில பேர் விலகலாம், பட் த ஒன் ஹூ ஸ்டேஸ் அவங்க தான் ரியல். இஃப் சம் ஒன் மூவ்ஸ் வித் யுவர் நோ, டோன்ட் ஸ்டாப், ஜஸ்ட் சே குட் பை அண்ட் ஹாவ் அ கிரேட் லைஃப். ஒரு சிம்பிள் ரூல் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு எஸ் சொன்னால் அது உன் பீஸை குறைக்குமா? உன்னை நீயா இருக்க விடாதா? ஜஸ்ட் சே நோ. ஃபைனலாக நோ சொல்கிறது ஒரு ஆர்ட், அது ரூட் இல்லை, இட்ஸ் அ கிளியர் சாய்ஸ். ஏர்லியாக சொன்ன நோ லேட்டராக வரப்போகிற கயாஸ், கன்ஃபியூஷன், ஹார்ட் எக்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணும். கேட்குற எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி உன்னை நீயே இழக்கிறதுக்கு முன்னாடி நோ சொல்லி உனக்கு நீயே உண்மையாக இருந்துரு. ஸோ சைனிங் ஆஃப், ஸ்டே டியூன், பபாய்.